ஏஜென்சிஸ் எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இப்போ எஸ்ஐஆரில் ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னு அப்படின்னு யார் சொல்லியிருக்கு? எதிர்கட்சிகள் எல்லாமே. அதாவது மிக வெளிப்படையான தன்மையோடு தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் ஸ்கீமை அணுகி இருக்கு. இது முதல் முறை அல்ல. 1952 ஏற்கனவே 10 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இது 11வது தடவை. இந்த என்ன சொல்லியிருக்காங்க, புதிதாக சேர்றவங்க ஃபார்ம் 6 கொடுக்கணும், டிலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 7, ஷிஃப்டட் வாக்காளர்களுக்கு ஃபார்ம் 8. இதில் நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 24-25 லட்சம் பேர் டெட். அது நீக்கணுமா வேண்டாமா? நீக்கணும். ஷிஃப்டட், நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிஸில் அது அதிகமாக இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அசம்பிளிலேருந்து இன்னொரு அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு பூத்துலேருந்து இன்னொரு பூத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 80% வாக்காளர்கள் ஷிஃப்டட் கேட்டகரியில் வராங்க. அதனால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கே, ஜனவரி 16ன்னு நினைக்கிறேன் நான், அது வர அந்த ஷிஃப்டட் வாக்காளர்கள் அவங்கள பதிவு பண்ணிக்கணும் ஃபார்ம் 8 கொடுத்து அப்படின்னு நான் கேட்குறேன். இதில் இந்த அதிகாரிகள்லாம் யார்? ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், BLO யார் போட்டிருக்கா? ஸ்டேட் கவர்மெண்ட். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கே தனி எம்ப்ளாயீஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? கிடையாது. மாநில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான், கலெக்டர், தாசில்தார், கீழே இருக்கிற அலுவலர்கள், அவங்க தானே இந்த எஸ்ஐஆரையே செயல்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளோ இன்னும் நேரம் சேர்க்காதன்னு சொல்லிருச்சுன்னு சொல்றாங்களா? எனக்கு புரியல. அதனால எஸ்ஐஆர் திறந்த புத்தகம், அது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்யுது, அவ்வளவுதான். நீங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை நாங்க சரியாவே பயன்படுத்தலையோன்னு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐக்கு என்ன பேர் இருந்தது ஐயாவுக்கெல்லாம் தெரியும், லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதுக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேர். இப்போ யாரும் அது சொல்றது இல்லை. அதனால சென்ட்ரல் ஏஜென்சிஸை வி டோன்ட் நெய்தர் யூஸ் நார் மிஸ்யூஸ். எல்லாமே இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அவர்கள் ஆதாரங்களின் ப்ரூஃபின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க.